ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபர்கர் அகாடமி. நான் உங்கள் பாலபசரன். தினமும் கணிதம் சீரியஸில் இன்றைக்கி டே 5. இன்றைக்கி வந்து எல்சிஎம் ஹெச்சிஎஃப்ல இருந்து ஒரு 20 கணக்குகள் பார்ப்போம். மாடல் வந்து 21. ஓகே, இதில் வந்து பாருங்கள், ஃபைண்ட் த ஹெச்சிஎஃப் ஆஃப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஹெச்சிஎஃப் அப்படிங்கிறதுல நம்ம ஞாபகம் வச்சுக்கக்கூடியது ரெண்டு விஷயம் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா, காமன் வேல்யூ வந்து என்னெல்லாம் இருக்கோ அதை வந்து எழுதணும். காமன் நம்பராக இருக்கட்டும், காமன் எழுத்துக்களாக இருக்கட்டும், அதெல்லாம் வந்து எழுதிடணும். அதற்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லோ பவர் வேல்யூ. ஓகேவா, இந்த ரெண்டு தான் வந்து என்னது ஹெச்சிஎஃப்க்கானது. இப்போ எல்சிஎம் அப்படின்னா இதற்கு உல்ட்டா வரும், ஆல் நம்பர். ஓகேவா, அனைத்து நம்பரும் வரும். அண்டு ஹை பவர் வேல்யூ. ஓகேவா, இது வந்து என்னது எல்சிஎஃப்த்துக்கு வரும். ஸோ இதை ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா ஈஸியாக வந்து ஆன்சர் வந்து பண்ணிடலாம். ஓகே, இப்போ இவங்க கேட்டிருக்குது ஹெச்சிஎஃப் கேட்டிருக்காங்க. அப்போ வந்து இது ஒரு டேமு, இது ஒரு டேமு, இது ஒரு டேம், 3 டேம் கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்கள், இல்லை இதில் 2 இருக்குது, இதில் 2 இருக்குது, இதில் 2 இருக்குது. அப்போ 2 வந்து எழுதிக்கலாம். இதில் 3 இருக்குது, இதில் 3 இருக்குது, ஆனால் இதில் 3 இல்லை. அப்போ 3 வந்து என்னது கிடையாது. அடுத்து இதில் 5 இருக்குது, இதில் 5 இருக்குது, இதில் 5 இருக்குது. அப்போ 5 வந்து எழுதிக்கலாம். அடுத்து இதில் 7 இருக்குது, இதில் 7 இருக்குது, இதில் 7 இருக்குது. அப்போ 7 எழுதிக்கலாம். ஓகே, இப்போ காமனாக உள்ள நம்பர்லாம் எழுதிட்டோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா லோ பவர் வேல்யூ. இந்த நம்பருக்கு எந்த பவர் வந்து கம்மியாக இருக்கோ அதை போடணும். இப்போ இதில் வந்து 3 இருக்குது, இதில் வந்து 2 இருக்குது, இதில் வந்து 3 இருக்குது. அப்போ நமக்கு லோ பவர் வேல்யூ வந்து 2. அடுத்த 3 வந்து நமக்கு கிடையாது. அடுத்து 5 வாங்க. 5க்கு இதோட பவர் வேல்யூ வந்து என்னது எதுவும் இல்லைன்னா 1 அர்த்தம். அப்போ 1. அப்போ இது வந்து 5னே எடுத்துக்கலாம். இந்த பவர் வேல்யூ வந்து எடுத்துக்கலாம். அடுத்து 7க்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே பவர் வேல்யூ 4 இருக்குது, இங்கே 6 இருக்குது, இங்கே வந்து 2 இருக்குது. அப்போ 2. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணி போட்டால் அதான் ஆன்சர். 2 ஸ்கொயர்னா 4, 4 5 20. இது வந்து 7 ஸ்கொயர்னா 49. அப்போ 20 × 49. அப்போ 20ஆல் மல்டிப்ளை பண்ணால் 49, 2 டைம் மல்டிப்ளை பண்ணால் 98, 0 ஆட் பண்ணியிருக்கோங்க, 980. ஸோ இந்த கணக்குடைய ஆன்சர் ஆப்ஷன் ஏ 980. அடுத்தது ஒரு ஹெச்சிஎஃப். ஓகே, இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்படி 3 நம்பர் கொடுத்துட்டு இதோடைய ஹெச்சிஎஃப் வந்து கேட்டிருக்காங்க. இப்போது இந்த 2 வந்து எப்படி எழுதலாம்? 2 ஸ்கொயர்னு எழுதிக்கலாமா? 2. 3 எப்படி எழுதலாம்? 3 9, 9 3 27. அப்போ 3 கியூப்னு எழுதிக்கலாம். இப்போ 3125, 5 25, 25 × 5 625. 625 × 5 வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3125 வரும். அப்போ 4 5 மல்டிப்ளிகேஷன் தான் 3125. அப்போ 5 பவர் 4னு எழுதிக்கலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இதோட வந்து ஒரு இது வந்து முடிஞ்சு. ஓகேவா, அடுத்ததுக்கு வாங்க. அடுத்ததில் வந்து பார்த்திங்கன்னா 8 இருக்குது. 8 வந்து எப்படி எழுதலாம்? 1 2 2, 2 4, 4 2 8. ஓகேவா, 3 டைம் வந்து 2 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 8 வரும். அப்போ 2 கியூப்னு போட்டுக்கலாம். அடுத்து 9 வந்து எப்படி எழுதலாம்? 3 ஸ்கொயர் வந்து 9. அடுத்து 25 வந்து 5 ஸ்கொயர். அடுத்து 7 வந்து அப்படியே வந்து எழுதிக்கலாம். அடுத்து வந்து பாருங்கள் 16. ஓகேவா, 2 4 8, 8 2 16. ஓகேவா, அப்போ 2 பவர் 4 வந்து என்னது 16. அடுத்து 81ங்கிறத 9 ஸ்கொயர்னால் 81. அப்போது 3 பவர் 4. ஓகேவா, 3 9, 9 3 27, 27 × 3 81, 3 பவர் 4. அதற்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா 5க்கு வந்து 5 அப்படியே போட்டுக்கோங்க. அடுத்து 11, இங்கே 49க்கு 7 ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். ஓகே, நமக்கு வந்து இங்கே பார்த்திங்கன்னா ஹெச்சிஎஃப் தான் கேட்டிருக்காங்க. ஹெச்சிஎஃப்னால் காமனாக இருக்கக்கூடிய 235, 235, 235. ஸோ இந்த இதெல்லாம் வந்து கிடையாது. அப்போ 235 தான் நம்ம எடுக்க போகிறோம். ஓகே, இதில் வந்து பவர் வேல்யூ கம்மியாக உள்ளது என்னது 2 தான். இங்கே 2க்கு வந்து 2. 3ஆவதுல வந்து பார்த்திங்கன்னா 2. 5ல் வந்து பார்த்திங்கன்னா இது 5 பவர் 1 இருக்குது, இந்த இருக்கா இந்த இடத்துல. அப்போ இது வந்து 5ன்னு எடுத்துக்கலாம். இப்போ இதை மல்டிப்ளை பண்ணுங்கள். 4 2 ஸ்கொயர்னா 4, 3 ஸ்கொயர்னா 9 × 5. அப்போ 4 9 36 × 5. 36 × 5னா எவ்வளவு? 6 5 30க்கு 0, மிச்சம் 3, 3 15, 15 3 18. ஆன்சர் வந்து என்னது? ஆப்ஷன் ஏ 180. அடுத்தது இப்படி புள்ளி வச்சு கொடுத்துருக்கக்கூடிய கணக்கில் எல்சிஎம் வந்து காண்க. இல்லை, இதுவும் ஹெச்சிஎஃப் தான். மெய்ப்பெரு பொது வகுத்தி ஜிசிடி தானே கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ இதில் 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்குது, இதில் 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்குது, இதில் 1 ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்குது. எதில் வந்து அதிக ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்கோ அதை எடுத்துக்கணும். இப்போ 2 ஸ்தானங்கிறது 2 இதில் இருக்குது. அப்போ × 100ஆல் மல்டிப்ளை பண்ணால் இந்த 2 ஸ்தானம் வந்து சரியாகிடும். ஓகேவா, இப்போ 1.08 ×
100 அப்படின்னா வந்து என்ன வரும் 108ன்ட்டு வந்துடும். அப்போது 108 இது 0.36ன்னு இருக்கா, அப்போ இது 36. இப்போ 0.9 இருக்கா, இது வந்து என்ன ஆகும், இதை 10ஆல் மல்டிப்ளை பண்ணால் 9 வந்துடும். 100ஆல் மல்டிப்ளை பண்ணால் 90. ஸோ இதுக்கு வந்து என்னது 90 வந்து வரும். ஓகே, ஒரு ஜீரோவுக்கு ஒரு ஸ்தானம் தள்ளி வந்துட்டு இன்னொரு ஜீரோ இருக்குல்ல, அதுக்கு வந்து ஒரு ஜீரோ வந்து ஆட் பண்ணிக்கிறோம், அவ்வளோதான். இப்போ இதற்கு HCF 3 3 9 மிச்சம் 1 6 3 18 1 3 3 2 3 6 3 9 0 திரும்ப 3 1 3 3 2 3 6 4 12 3 20 2 6 2 12 2 4 5 5க்கு பகா எண்ணுனால அதுக்கு பிறகு போட முடியாது, இதுக்கு காமன் வேல்யூ வந்து கிடையாது. அப்போ 3 9 9 18. ஓகே, 18 வந்து அப்படியே போடக்கூடாது. ஓகே, இங்கே இருக்குல்ல, இதுதான் ஆன்சர். இதை வந்து 100ஆல் டிவைட் பண்ணோம்னா என்ன ஆகும், 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வரும், 0.18. ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி 0.18. அடுத்தது HCF அப்படின்ட்டு கொடுத்து இப்படி ஒரு இது கொடுத்துருக்காங்க. இதை எப்படி செய்யணும்னு நான் சொல்ல போகிறேங்க. இப்போ x² இருக்குது, -9 இருக்குது. இதை எப்படி எழுதலாம், x² -3² எழுதிக்கலாமா, அந்த 9 எழுதியாச்சு. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணுங்கள். இது வந்து a² - b² ஃபார்மெட்டில் இருக்கா. a² - b²ஓட ஃபார்முலா என்னது, a + b a - b. அப்போது x + 3 x - 3. ஓகேவா, போட்டாச்சா. ஓகே, இப்போ இந்த x - 3யும் கீழே உள்ள 4ஐயும் வந்து அப்படியே வந்து சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. x - 3 / 4. ஓகே, இது வந்து ஃபஸ்ட்டு உள்ளதுக்கு வந்து வருது. ஓகேவா, இதை வந்து வச்சுக்கோங்க. இப்போ அடுத்தது இங்கே வந்து வருங்க, இப்போ இந்த வேல்யூ இருக்கா, இப்போ இந்த 2ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 9 வரணும், 2ஐயும் கூட்டினா 6 வரணும், 3 9. ஓகேவா, 3 3 கூட்டினா 6 வருது. அப்போ இதை எப்படி எழுதலாம், x + 3 x + 3ன்னு வரும். ஆனால் இந்த மாதிரி டி மெத்தடில் எடுக்கும்போது மேக்ஸிமம் எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா x + 3 ² வரும். கீழே வந்து இங்கே என்ன இருக்குது, 8 இருக்குது. அப்போ இந்த வேல்யூ வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், x + 3 / 8. இப்போ இது வந்து ஒரு பின்ன மாடலில் வந்துட்டா இப்போ HCF வந்து கேட்டிருக்காங்க. அப்போ இந்த இதற்கு வந்து HCF வந்து கண்டுபிடிக்கணும்னா எப்படி வரும், மேலே உள்ள இந்த நம்பர் இருக்கா, இதற்கு வந்து HCF வந்து கண்டுபிடிக்கணும். இதற்கு HCF அப்படிங்கிறது காமன் டேர்ம். இப்போ x + 3 இருக்குது, இங்கேயும் x + 3 இருக்குது, இங்கே ஸ்கொயர் இருக்குது, நம்ம ஸ்கொயர் வேணாம், x + 3 மட்டும் போதும். ஓகேவா, எனக்கு லோ பவர் வேல்யூ தான் எடுக்கணும். x - 3 x - 3 வந்து கேன்சல் ஆகிரும். கீழே வந்து இப்போ HCFனா மேலே உள்ளதுக்கு HCF எடுக்கணும், கீழே உள்ளதுக்கு LCM எடுக்கணும். அந்த ரூல் உங்களுக்கு தெரியும்ல, HCFனா மேலே உள்ளதுக்கு HCF / கீழே உள்ளதுக்கு LCM எடுக்கணும். அப்போ 4க்கும் 8க்கும் வந்து LCM எடுத்திங்கன்னா என்ன வரும், 4, 8க்கு LCM எடுத்திங்கன்னா 2 2 4 4 2 8 2 1 2 2 4. அதுக்கப்புறம் போட முடியாது, 1 2 2 4. ஸோ ஆன்சர் வந்து என்னது, x + 3 / சரி, இதில் LCM தானே எடுக்க சொல்கிறாங்க. அப்போ இன்னொரு தடவை 2 போடலாம். அப்போ 1 1ன்னு காயணும், 1 2 2 4 4 2 8. நான் HCFன்னு நினச்சிட்டேன். ஸோ LCMனா 8, x + 3 / 8. ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி x + 3 / 8. ஓகேவா, இந்த கணக்கு ரொம்ப ஈஸி தான். இந்த இடத்துல மட்டும் நீங்கள் இதை 3² போட்டிங்கன்னா வேலை முடிச்சு. அடுத்த இதில் டி மெத்தடுக்கு போட்டு கண்டுபிடிக்கணும். அடுத்த இது வந்து இது பின்னத்தில் இருக்கா, பின்னத்தில் இருந்தாலே நீங்கள் இதற்கு முன்னே நம்ம பின்னம் பார்த்துருப்போம்ல. இப்போ 2/3 3/4 5/6 இதோடைய HCF கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணுவோம், மேலே உள்ள 3 நம்பருக்கு HCF கண்டுபிடிச்சிருவோம், கீழே உள்ள 3 நம்பருக்கு LCM கண்டுபிடிப்போம். அதுதான் வந்து இங்கேயும் பண்ணுறோம். இது கொஞ்சம் பெருசாக இருக்குது, அவ்வளோதானே தவிர மற்றபடி ஒரு வித்தியாசமும் கிடையாது. அடுத்து வந்து பாருங்கள், a = 124 மற்றும் 88 இதோடைய HCF வந்து என்ன, b இதோடைய HCF வந்து என்ன. இதில் வந்து இப்படி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டுக்கும் HCF கண்டுபிடிச்சா தான் தெரியும். 124 88க்கு HCF வந்து என்னென்னு பார்ப்போம். 2 6 2 12 2 4 4 4. அடுத்த 2 3 2 6 1 2 2. இதுக்கு பிறகு போட முடியாது. அப்போ இதோட HCF வந்து 4. அடுத்து இங்கே வாங்க, 88 52. இதற்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 அளவு போட்டிங்கன்னா 4 4 2 4 மிச்சம் 1 6 2 12 2 போடுங்க,
2 2 13 இதற்கு பிறகு இதில் போட முடியாது. ஸோ இதோட ஹெச்சிஎஃப்பும் 4. அப்போ இதில் கொடுத்துருக்கிறதுல பார்த்தீங்கன்னா ஏ ஆப்ஷன் ஏ இஸ் ஈக்குவல் டு பி, ஏ இஸ் ஈக்குவல் டு பி. ஏன்னா ரெண்டோட ஹெச்சிஎஃப்பும் சமமாக இருக்குது. ஏ இஸ் ஈக்குவல் டு பிங்கிறது தான் இதோடைய சரியான ஆன்சர். அடுத்து நம்ம இந்த புள்ளி வச்சு ஹெச்சிஎஃப்ல பார்த்தோமா, இப்போ எல்சிஎம் வந்து கேட்டிருக்காங்க, அவ்வளோதான். இப்போ இதுலேயும் பார்த்தீங்கன்னா 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்குது. அப்போ 100ஆல் மல்டிப்ளை பண்ணிடும். இப்போ 100ஆல் மல்டிப்ளை பண்ணால் இது 60 வரும். இது ஒரு ஸ்தானம் தள்ளி போனால் இது 2 ஸ்தானம் நம்ம தள்ளி வைக்கணும். 10ஆல் மல்டிப்ளை பண்ணால் 90, 100ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 960. அடுத்து இங்கே ஒரு 12. ஓகேவா? இப்போ இதை எல்சிஎம் அப்படிங்கும்போது 2 போடுங்க. சரி, இது 3 போகும்ல, என்னால் 3லேயே ஆரம்பிப்போம். 1 3 3 2 3 6 0, 3 9 2 3 6 0, 4 3 12. அடுத்து 2 10 160 2. அடுத்து 2 1 I2 10 160, சாரி 80. அடுத்து 5 1 5 5 16 5 80 1. அடுத்து 16 போட்டால் எல்லாமே 1 ஆகும். இப்போ இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணுங்க. 3 2 6 6 2 12 12 5 12 5 60 60 × 16. ஓகேவா? I16 80, R16 96, கூட ஒரு 0 சேர்த்திங்கன்னா 960. ஆன்சர் வந்து ஓகே 960 வருது. நம்ம 100ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்கோம்ல, அப்போ 100ஆல் டிவைட் பண்ணணும். 0 0 கேன்சல், இந்த 0க்கு இங்கே புள்ளி வச்சுருவாங்க. 9.6. ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி 9.6. அடுத்த கணக்கு. m மற்றும் n என்பன 2 எண்கள் எனில் அவற்றின் எல்சிஎம் என்னன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு க்ளூ என்ன கொடுத்துருக்காங்க, ஹெச்சிஎஃப் ஆஃப் mn வந்து ஹெச்சிஎஃப் தான். ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே, இப்போ நமக்கு தெரியும் என்னது, இரு எண்களின் பெருக்கல் பலன் இஸ் ஈக்குவல் டு எல்சிஎம் இன்ட்டு ஹெச்சிஎஃப். அந்த இரு எண்கள் என்னதுன்னா எம்மோ என்னன்னு கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். இப்போ எம்மையும் என்னையும் பெருக்கும்போது அதோடைய எல்சிஎம் வந்து என்ன நம்மகிட்ட கேட்டிருக்காங்க. அவங்க ஹெச்சிஎஃப் என்னன்னு சொல்லிட்டாங்க, ஹெச்சிஎஃப் வந்து ஹெச்சிஎஃப் தான் அப்படின்ட்டாங்க. அப்போ நமக்கு எல்சிஎம் மட்டும்தான் தேவை. அப்போ எல்சிஎம்மை மட்டும் இங்கே வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டிங்கன்னா எம் இன்ட்டு என் டிவைடட் பை ஹெச்சிஎஃப். ஸோ இந்த கணக்கோடைய ஆன்சர் வந்து இதுதான். இப்போது எம்என் டிவைடட் பை ஹெச்சிஎஃப். ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, எம்என் டிவைடட் பை ஹெச்சிஎஃப். ஓகே, அவன் கேட்டிருக்கிறதே எல்சிஎம் தான். கீழே எப்படி எல்சிஎம் வரும், இது வராது. இதில் மைனஸ் எம் மைனஸ் என்னு எம் ப்ளஸ் என்லாம் நம்மளை குழப்பதற்கு கொடுத்துருப்பாங்க. நமக்கு தெரியும் ஃபார்முலா, இரு எண்களின் பெருக்கல் பலன் இஸ் ஈக்குவல் டு எல்சிஎம் இன்ட்டு ஹெச்சிஎஃப். ஸோ இந்த ஃபார்மெட்டில் தான் இருக்கணும். அதில் வந்து நம்மளுக்கு ஹெச்சிஎஃப்னே கொடுத்தனால அதை மட்டும் இங்கே கொண்டு வந்திருக்கிறோம். அப்போ எல் இஸ் ஈக்குவல் டு எம்என் டிவைடட் பை ஹெச்சிஎஃப், அவ்வளோதான். ஸோ இதை வந்து கொஞ்சம் பாருங்கள், இது ரொம்ப ஈஸி தான். நம்மளை குழப்பதற்காண்டி இந்த ப்ளஸ் மைனஸ் எல்லாம் கொடுத்துருப்பானு கண்டுக்கிட வேண்டாம். ஓகே, அடுத்த இது வந்து கொஞ்சம் ஒரு வித்தியாசமான கணக்கு பார்ப்போமா. எக்ஸ் ஒய் என்ற இரு பகாயன்களின் எல்சிஎம் 161 ஆகும். எக்ஸ் ஆனது ஒய்யை விட பெரியது எனில் 3x மைனஸ் எக்ஸ் 3y மைனஸ் எக்ஸின் மதிப்பு வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. பார்த்தோன்னே கொஞ்சம் குழப்புற மாதிரி இருக்கும். ஓகே, இல்லை கொடுத்துருக்குது எழுதுங்க. எல்சிஎம் இஸ் ஈக்குவல் டு 161. இது மட்டும்தான் நமக்கு தெரியும். இரு பகா எண்கள், பகா எண்கள்னால் என்னது, ஒன்னாலையும் தன்னாலையும் வகுப்படை எண்கள் தான் பகா எண்கள். எந்தென்ன நம்பர்லாம் இருக்குது, 2ஆம் நம்பர் பகா எண், 3 பகா எண், 5 பகா எண், 7 பகா எண், 11 பகா எண், 13 பகா எண், 17 பகா எண், 19 பகா எண் அப்படின்ட்டு இருக்கும். ஓகேவா, இவ்வளோத்துக்கு போதும். ஓகேவா, இப்போ இதை வச்சு இதை அடி கொடுத்து பார்க்கணும். எந்த நம்பர் வந்து இதால் அடி போகுதோ அந்த நம்பரை தான் நம்ம எடுக்க போகிறோம். இப்போ 2ஆல் அடி கொடுத்தா இங்கே 1 இருக்குது, அப்போ 2 போகாது. 3 இருக்குது, I3 15, மிச்சம் 1 11ன்னு வரும், அப்போ 3 வந்து போகாது. 5னா இங்கே 5 0 அப்படின்ட்டு இல்லை, இதுவும் போகாது. அப்போ 7ஆல் அடி கொடுங்க. 1 7 7 14, மிச்சம் 2, 3 21, அப்போ 23ங்கிறது கிடைக்கிறது. நமக்கு இரு எண்கள் வந்து தெரியாது. அதில் ஒரு எண் வந்து 23, இன்னொரு எண் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த 7 தான். ஓகேவா, இதுதான் வந்து அந்த 2 எண்கள். அதே மாதிரி இதை எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க, ஏன்னா எக்ஸ் ஆனது ஒய்யை விட பெரியதுன்னு போட்டிருக்காங்களோ, அப்போ இது எக்ஸு இது ஒய். இப்போ இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ண சொல்கிறாங்க. அப்போ 3y மைனஸ் எக்ஸின் மதிப்பு வந்து என்ன, 3y 3 21 மைனஸ் எக்ஸு 23
வேலை 21 மைனஸ் 23 ஈக்குவல் டு -2. இந்த கணக்குடைய ஆன்சர் வந்து -2. ஓகே, இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன டவுட் வரும். என்னென்னா, சரி எல்சிஎம் வச்சு எந்த நம்பர் அடி கொடுக்குறோமோ அந்த நம்பரில் ஒரு நம்பர் நமக்கு கிடச்சிட்டு இன்னொரு நம்பர் எப்படி இதுன்னு நீங்கள் எடுக்கிறீங்கன்னா இதுவும் வந்து 161 அடி போகுது இல்லை? ஓகேவா? அப்போ அதனால தான் எடுத்தோம். இல்லை உங்களுக்கு இன்னும் கன்ஃபியூஷனாக இருக்கா? நம்ம இந்த ஃபார்முலா இருக்கா, இரு எண்களின் பெருக்கல் பலன் ஈக்குவல் டு எல்சிஎம் இன்ட்டு ஹெச்சிஎஃப் இருக்கா, இதில் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். இப்போ இரு எண்களில் ஒரு எண் 23, இன்னொரு எண் நமக்கு தெரியாது, எல்சிஎம் 161. இரு பகா எண்களின் ஹெச்சிஎஃப் வந்து எப்போதுமே வந்து என்னது, சார் பகா எண்கள். பகா எண்களின் ஹெச்சிஎஃப் வந்து எப்போதுமே வந்து 1 தான். அப்போ 1ன்னு போடுங்க. ஓகே, அப்போ ஒய்யை மட்டும் இங்கே வச்சுக்கிட்டு இந்த 23 இங்கே கொண்டு போகலாமா? 23 இங்கே கொண்டு போனால் என்ன வரும்? புரியுதா? 7 23 161. ஸோ அதனால தான் இது உல்ட்டாவாக தானே வரும். அதனால தான் இந்த இடத்துலலாம் கண்டுபிடிக்காமல் நம்ம ஸ்ட்ரைட்டாக வந்து இங்கேயே போட்டோம். 161 7ஆல் அடி போகுது. அப்போ 23 7ங்கிறது தான் நம்மளுடைய இரு பகா எண்கள். அந்த இரு பகா எண்களில் பெருசு இவங்க சொன்ன மாதிரி எடுத்துக்கிறோம். ஓகேவா? எக்ஸ் ஆனது ஒய்யை விட பெரியது. அப்போ எக்ஸ் வந்து 23, ஒய் வந்து சின்ன நம்பர், ஒய் வந்து 7ன்னு எடுத்துகிட்டு அதை இந்த 3y மைனஸ் எக்ஸில் சப்ஸ்டிட் பண்ணும்போது நமக்கு ஆன்சர் வந்து -2 வருது. அடுத்தது, இரண்டு எண்கள் 3:4 என்ற விகிதத்தில் அமைந்துள்ளன. அவற்றின் மீப்பேவா 4 எனில் அவற்றின் மீட்சியுமா வந்து என்ன? ஓகே, இல்லை என்ன கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் தேர் எல்சிஎம். இதற்கு வந்து ரொம்ப ஈஸியான ஒரு ஃபார்முலா இருக்குது, அதை எழுதிக்கோங்க. எல்சிஎம் இஸ் ஈக்குவல் டு ஹெச்சிஎஃப் இன்ட்டு ப்ராடக்ட் ஆஃப் ரேஷியோ. ப்ராடக்ட் ஆஃப் ரேஷியோனா என்னதுன்னா பெருக்கல் பலன் ஆஃப் எந்த நம்பர் கொடுத்துருக்காங்களோ அதை பெருக்கல் பலன். ப்ராடக்ட்னா என்னது, பெருக்கல்னு அர்த்தம். ஓகேவா? அப்போ இதில் வந்து எல்சிஎம் வந்து என்னது, எல்சிஎம் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்போ ஹெச்சிஎஃப் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, 4. ப்ராடக்ட் ஆஃப் ரேஷியோ, ப்ராடக்ட் ஆஃப் ரேஷியோனா இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும்னு அர்த்தம். அப்போ 3 × 4, 4 12, 12 4 48. இந்த கணக்குடைய ஆன்சர் 48. அடுத்த இரு எண்களின் விகிதம் 5:6 எனில் மீட்சியமா 480 எனில் அவற்றின் மீப்பேவாக கேட்டிருக்காங்க. இந்த ஃபார்முலாவை கொஞ்சம் மாற்றி எழுதிக்கணும். நம்மளுக்கு இதில் இப்போ ஹெச்சிஎஃப் வந்து கேட்குறாங்க. ஓகே, இப்போ இல்லை ஹெச்சிஎஃப் கேட்டால் ஹெச்சிஎஃப் இருக்கும், இந்த ப்ராடக்ட் வந்து கீழே வந்துடும், அவ்வளோதான். அப்போ எல்சிஎம் டிவைடட் பை ப்ராடக்ட் ஆஃப் ரேஷியோ. எல்சிஎம் வந்து என்னது 480, ப்ராடக்ட் ஆஃப் ரேஷியோ அப்படிங்கும்போது 5 × 6. ஓகே, 5 × 6 எவ்வளோ, 30ன்னு போட்டுக்கலாங்க. ஓகேவா? 6 30, 0 0 கேன்சல், 1 3 3, 1 3 3, மிச்சம் 1, 6 3 18. ஸோ இந்த கணக்குடைய ஆன்சர் ஆப்ஷன் பி 16. ஓகேவா? ஸோ இதில் ஒரு 10 மாடல் இருக்குது, பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ வந்து நான் உங்களுக்கு ஹோம்ஒர்க் சம் காமிக்கிறேன். நீங்கள் இந்த ஒவ்வொரு சமையும் பாஸ் பண்ணி எழுதிக்கோங்க. நான் இதோடைய ஆன்சர் வந்து உங்களுக்கு இந்த வீடியோலேருந்து சொல்லியிருந்தேன். ஏன்னா டெய்லியும் ஒரு 20 கணக்கு முடிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு இதில் இருக்கிறேன். அதனால் வந்து பார்த்துக்கோங்க. ஓகே, இதில் பாஸ் பண்ணி வச்சுட்டு நீங்கள் செஞ்சுட்டு ஆன்சர் வந்து பார்த்துக்கோங்க. ஓகேவா? நான் சொல்லி கொடுத்தது இதெல்லாம் தான். இப்போ என்ன கேட்டிருக்காங்க, இதோடைய ஹெச்சிஎஃப் வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஹெச்சிஎஃப்னா காமனாக உள்ள நம்பர் 2 இங்கே இருக்குது, 2 இங்கே இருக்குது, இங்கே வந்து 2 இல்லை, அப்போ 2 எடுக்க முடியாது. ஓகே, 3 இருக்குது, 3 இருக்குது, இங்கே 3 இருக்குது. ஓகே, 3. அடுத்து 5 இருக்குது, இங்கேயும் 5 இருக்குது, இங்கேயும் 5 இருக்குது, அப்போ 5. 7 இங்கே இருக்குது, 7 இங்கே இருக்குது, இங்கேயும் 7 இருக்குது, அப்போ 7. இதோட வந்து இங்கே முடிஞ்சா 3 5 7. அதுக்கப்புறம் வந்து இந்த 11 வராது. ஓகே, இதில் பவர் வேல்யூ பார்ப்போமா, 3ஓட பவர் வேல்யூ இங்கே 2, இங்கே 3, இங்கே 1, அப்போ 3 தான் எடுக்கணும். 5ஓட பவர் வேல்யூ இங்கே 3, இங்கே 2, இங்கே 1, அப்போ இங்கே தான் எடுக்கணும். இங்கே இதோட இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா பவர் வேல்யூயும் 1 இருக்குது, அப்போ 3 5 7ன்னு எடுத்துக்கோங்க. இப்போ 3 × 5 எவ்வளவு, 3 15, 15 × 7 105. ஸோ இந்த கணக்குடைய ஆன்சர் ஆப்ஷன் ஏ 105. ஓகே, அடுத்தது இந்த ரெண்டாவது கணக்கு பாருங்க. ஹெச்சிஎஃப் ஆஃப் 2 power cube 3 square 4 5 square அண்ட் இது என்னன்னா, இது வந்து ஒவ்வொரு இதுவும் ஒவ்வொரு இது. ஓகேவா? இது ஒரு டேர்மு, இது ஒரு டேர்மு, இது ஒரு டேர்மு, இது இந்த ரெண்டும் சேர்ந்து ஒரு டேர்முன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்போ இதில் வந்து உங்களுக்கு காமன் டேர்மே இல்லை. இப்போ 2 வந்து பகா எண்ணு, 3 வந்து பகா எண்ணு. ஓகேவா? 4 வந்து பகா எண் கிடையாது, 5 வந்து பகா எண்ணு.
அப்போ இதெல்லாம் பகா எண்களாக இருக்கும்போது அதே மாதிரி இது எல்லாமே தனித்தனி டேம். அப்போ இதோடைய ஹெச்சிஎஃப் அப்படிங்கிறது என்ன வரும், ஒன்று தான் வந்து வரும். உங்களுக்கு புரியுதா? இப்போ ரெண்டோட ஹெச்சிஎஃப் இதுக்கு இப்போ இதில் உங்களுக்கு காமனான டேமே இல்லை. இப்போ எப்படி கொடுத்துருக்கணும்னா இவங்க 2, சாரி, இப்போ உங்களுக்கு புரியுதா? இப்போ ஒரு நிமிஷம் இருங்க. நமக்கு இதுக்கு முன்னாடி பார்த்த கணக்கு இருக்குது பாருங்களேன். இதில் கம்மா எங்கே போடுறான் பாருங்களேன், இங்கே போடுறாங்க. இது எல்லாம் சேர்ந்தது ஒரு டேமு, இது எல்லாம் சேர்ந்தது ஒரு டேமு, இது எல்லாம் ஒரு சேர்ந்தது ஒரு டேமு. இவங்க ஒவ்வொரு இதையும் ஒவ்வொரு டேமாக கொடுக்கும்போது இதற்கு ஆன்சர் வந்து வராது. ஓகேவா? இது ஒரு டேமா, இது ஒரு டேமா, இது ஒரு டேமு, இது ஒரு டேமு, இந்த ரெண்டு சேர்ந்து ஒரு டேம் அப்படிங்கும்போது உங்களுக்கு இதில் வராது. இதில் ஏன்னா ஹெச்சிஎஃப் வந்து இப்படி வரல அப்படின்னா வந்து ஒன்றுன்னு தான் அர்த்தம். ஓகேவா? உங்களுக்கு ஒரு கணக்கு ஹெச்சிஎஃபே வருது மாதிரி தெரியலன்னா ஒன்றுன்னு போட்டுருங்க, அவ்வளோதான். அடுத்த 3வது கணக்கு. ஓகே, இப்படி கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் வந்து ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்குது. நீங்கள் இது எவ்வளோ யோசிச்சாலும் வராது. அதில் ஒரு சின்ன ட்விஸ்ட்டை கண்டுபிடிச்சா வந்துடும். இந்த இது இருக்கா, இது எந்த ஃபார்முலாவில் இருக்குது? a மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர். இதோட ஃபார்முலா தான் என்னென்னா a² மைனஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர். ஓகேவா? அப்போது இது a மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவில் எழுதணும். x மைனஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர். இப்போ x⁴ மைனஸ் y⁴ வந்து எப்படி எழுதலாம்? x² த ஹோல் ஸ்கொயர்னா x⁴, y² த ஹோல் ஸ்கொயர்னா என்னது? y⁴. அப்போ இது a² மைனஸ் b² ஃபார்முலாவில் இருக்கா? அப்போ அதோட வேல்யூ என்னது? a ப்ளஸ் பி, a மைனஸ் பி. அப்போ இதில் ஏங்கிறது x², அப்போ x²ங்கிறது a, பிங்கிறது y². அப்போ a ப்ளஸ் பி, a மைனஸ் பி. இது வந்து பார்த்திங்கன்னா அகைன் வந்து இது எப்படி ஆகிறது? a² மைனஸ் b² இருக்குது. அப்போ x ப்ளஸ் ஒய், எக்ஸ் மைனஸ் ஒய்ன்ட்டு வரும். அப்போ நமக்கு இங்கே எழுத வேண்டியது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஓகேவா, இது ஒரு டேர்மு. இந்த இதுக்கு வந்து எப்படி வரும்னா, ஓகே, இது ஒரு டேர்ம்னு வச்சுக்கோங்க. இது கீழே எழுதுகிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த x² ப்ளஸ் y² இது வந்து இருக்கும். ஓகேவா? இப்போ x² ப்ளஸ் y² அப்படிங்கிறது இருக்கும். இது போக x ப்ளஸ் ஒய், எக்ஸ் மைனஸ் ஒய். நமக்கு இது வந்து என்னது? ஹெச்சிஎஃப் வந்து கேட்டிருக்காங்க. ஹெச்சிஎஃப்ல வந்து இங்கே எக்ஸ் மைனஸ் ஒய் த ஹோல் பவர் ஸ்கொயர்னு இருக்குது, இங்கே எக்ஸ் மைனஸ் ஒய்ன்னு இருக்குது. இதில் பவர் ஸ்கொயர் இருக்குது, இதில் பவர் 1 இருக்குது. ஸோ இது மட்டும்தான் வரும். ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, எக்ஸ் மைனஸ் ஒய். ஓகேவா? அடுத்தது இங்கே வாங்க. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 மல்டிப்ளை பண்ணால் 12 வரணும், மைனஸ் 12 வரணும், 2 கூட்டினீங்கன்னா 4 வரணும். 6 2 12, 2 கூட்டினா 4 வரணும், ப்ளஸ் 4 வரணும். அப்போ இங்கே மைனஸ் போட்டுருங்க. 6 2 12, ப்ளஸ் 6 மைனஸ் 2 கூட்டினீங்கன்னா ப்ளஸ் 4. அப்போ எக்ஸ் ப்ளஸ் 6, எக்ஸ் மைனஸ் 2ங்கிறது வந்துடும். ஓகேவா? இதில் வந்து x² தான் இப்படி வரும். இங்கே x³ கொடுத்துருக்காங்க. அப்போ ஒரு எக்ஸை காமனாக வெளியே எடுத்துருங்க. காமனாக வெளியே எடுத்துட்டிங்கன்னா இங்கே என்ன வரும்? x² வரும். இங்கேருந்து எக்ஸ் போயிட்டு ஒரு எக்ஸ் போயிட்டு அப்போ 6x. அடுத்து மைனஸ் 16. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஃபார்மெட்டில் இது வந்துட்டா இப்போ வந்து பண்ணுங்கள். இப்போ இந்த 2 மல்டிப்ளை பண்ணால் நமக்கு மைனஸ் 16 வரணும். 2 ஆட் பண்ணிங்கன்னா 6 வரணும். 8 2 16. ஓகேவா? இந்த 2 மல்டிப்ளை பண்ணுங்கள். 8 2 16. அப்போ மைனஸ் 16 வந்துட்டு, இது ப்ளஸ் 8 மைனஸ் 2 கூட்டினீங்கன்னா 6 வந்துடுது. ஓகேவா? 8ல் 2 போச்சுன்னா 6 தானே. அப்போ எக்ஸ் ப்ளஸ் 8 மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 2. ஓகே, இந்த எக்ஸை வந்து இப்படி போட்டுக்கோங்க. இப்போ இவங்க இதுலேயும் ஹெச்சிஎஃப் தானே கேட்டிருக்காங்க. ஹெச்சிஎஃப் அப்படிங்கும்போது என்ன வரும்? எல்லாத்துலேயும் காமனாக உள்ளது இல்லை, எக்ஸ் மைனஸ் 2 இருக்குது, இங்கேயும் எக்ஸ் மைனஸ் 2 தான் இருக்குது. ஸோ ஆன்சர் வந்து என்னது? ஆப்ஷன் பி, எக்ஸ் மைனஸ் 2. அடுத்து வந்து பாருங்கள், பி என்பது ஒரு பகா எண் எனில் பி மற்றும் பி ப்ளஸ் 1 ஆகிய எண்களுக்கு இடையிலான எல்சிஎம் மீச்சியமா என்ன? இப்போ நம்ம இதை எப்பவும் செய்யறது மாதிரி தான். இரு எண்களின் பெருக்கல் பலன். அந்த இரு எண்கள் என்னென்னா பியும் பி ப்ளஸ் 1ம். இரு எண்களின் பெருக்கல் பலன். ஓகேவா? பியும் பி ப்ளஸ் 1ம். அதோட எல்சிஎம் இன்ட்டு ஹெச்சிஎஃப். நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? எல்சிஎம் வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க? இரு பகா எண்கள்ன்றாங்க. ஓகேவா? இது ரெண்டுமே பகா எண் தான்.
ஓகே, பகா எண்ணுன்னா இந்த ஹெச்சிஎஃபோட வேல்யூ வந்து 1ன்னு வருமா? ஓகே, பி என்பது ஒரு பகா எண் எனில், இப்போ இது வந்து 2ன்னு வச்சுக்கோங்களேன் பகா எண், இது வந்து 3. ஓகேவா? அப்போ இது வந்து என்னது 2க்கும் 3க்கும் நீங்கள் ஹெச்சிஎஃப் வந்து என்ன வரும்? 1 தான் வந்து வரும். அப்போ ஹெச்சிஎஃபோட வேல்யூ வந்து 1ன்னு போட்டுக்கோங்க. அப்போ எல்சிஎம் வந்து என்ன வரும்? இந்த 1 இங்கே கொண்டு வரணும்னா பி இன்ட்டு பி ப்ளஸ் 1. ஸோ த ஆன்சர் வந்து என்னது? ஆப்ஷன் டி, பி இன்ட்டு பி ப்ளஸ் 1. ஓகே, அடுத்த கணக்கு எல்சிஎம். இப்போ எல்சிஎம்னா எல்லா டேமும் வரும், எல்லாத்தையும் மல்டிப்ளை, பவர் வேல்யூ அதிகமாக வரும். அப்போ இல்லை 2 3 5 11, 2 இன்ட்டு 3 இன்ட்டு 5 இன்ட்டு இங்கே 7 இருக்குது, 7 இன்ட்டு 11. ஓகேவா? இதில் பவர் வேல்யூ வந்து அதிகமாக உள்ளது போடணும். இப்போ இதில் 3, இதில் 4, இதில் 5, அப்போ இதில் 5, 2 பவர் 5, 2 பவர் 5ன்னு எங்கேயாட்டு இருக்கா? இங்கே தான் இருக்குது, இங்கே தான் வந்து எல்லா டைமும் இருக்குது. ஸோ ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் பி. ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, 2 பவர் 5 இன்ட்டு 3 பவர் 4 இன்ட்டு 5 பவர் 3 இன்ட்டு 7 ஸ்கொயர் இன்ட்டு 11. அடுத்து இந்த ஈக்குவேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட என்ன கேட்குறாங்க? ஜிசிடி அண்ட் எல்சிஎம் வந்து கேட்குறாங்க. ஜிசிடி ஹெச்சிஎஃப் அப்படின்னா என்னது? லோ பவர் வேல்யூ. அப்போ ஏகே, ஏ பவர் கே ப்ளஸ் 3 கே ப்ளஸ் 5. அப்போது ஜிசிடி என்னது? ஏ பவர் கே வரும். எல்சிஎம்ங்கிறது அதிக பவர் வேல்யூ வந்து வரும், ஏ பவர் கே ப்ளஸ் 5. அப்போ ஆன்சர் வந்து என்னது? ஆப்ஷன் டி. இது வந்து ஜிசிடி, இது வந்து எல்சிஎம். ஓகேவா? அடுத்தது பாருங்க, இரு எண்களின் ஹெச்சிஎஃப். ஓகேவா? இரு எண்களின் ஹெச்சிஎஃப் வந்து 12, அவற்றின் வித்தியாசம் 12. அந்த எண்களை காண்க. இப்போ ஆப்ஷனை பாருங்க, வித்தியாசம் 12ங்கிறது இதுவும் 12, இதுவும் 12, இதுவும் 12, இதுவும் 12. ஸோ 4மே 12 தான் வந்து வித்தியாசம் வருது. அப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்லேருந்து ஒன்றும் கண்டுபிடிக்க முடியல. ரெண்டாவது வந்து ஹெச்சிஎஃப் வந்து 12ன்னு கொடுத்துருக்காங்களா? ஸோ எதோட ஹெச்சிஎஃப் வந்து 12 வருதுன்ட்டு நம்ம பார்ப்போம். பார்த்துட்டோம்னா அதான் வந்து ஆன்சர். இப்போ 66, 78, 2 33, 3 2 6, மிச்சம் 1 9, 3 ஒரு 3 3, ஒரு 3 3, ஒரு 3 3 முது. அப்போ 3 6 வருது. அப்போ இதோட ஹெச்சிஎஃப் வந்து என்னது? 12 வரல, ஏன்னா இதுக்கு பிறகு போட முடியாது. அடுத்து 70 82, 2னா 35 41. 41ன்னு வந்துட்டு அதுக்கு பிறகு போட முடியாது. ஸோ இதுவும் வந்து கிடையாது. அடுத்து 94 106. ஏன்னா இந்த ரெண்டுக்கு காமன் கிடையாதுல்ல, அதனால இங்கே 1 தான் வரும். இப்போ 2 47, 4 2 8, மிச்சம் 1 47, I 2 53. ஸோ இதற்கும் வந்து வராது. ஸோ இதுக்கும் வந்து 2 தான் வருது. அப்போ இதுவும் கிடையாது. ஸோ இதுதான் வந்து ஆன்சர். இதை வந்து செக் பண்ணி வேணாலும் பாருங்கள். 84 96, 2 4 2, 4 2 8, 2 4, 4 2 8, 8 2 16, 2 4, மிச்சம் 1 2 4, 4 2 8, 7 3 23, 8 3 24, 1 2 2, 2 4, 4 12. ஹெச்சிஎஃப் வந்து இதற்கு தான் வந்து 12 வருது, டிஃப்ரென்ஸும் இதுக்கு தான் வந்து 12 வருது. ஸோ த ஆன்சர் இஸ் 84,96. அடுத்த ஒரு கணக்கு பாருங்க. 65 117 மீப்பெரு பொது வகுத்தியை 65m மைனஸ் 117 என்ற வடிவில் எழுதினால் எம்மின் மதிப்பு காண்க. என்னன்னா 65ம் 117க்கும் ஃபஸ்ட்டு ஹெச்சிஎஃப் வந்து கண்டுபிடிங்க. ஓகேவா? இந்த ரெண்டோடைய ஹெச்சிஎஃப் தான் இப்படி கொடுத்துருக்காங்க. இதை கொடுத்துட்டு இதோட எம் மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கு ஹெச்சிஎஃப் பார்ப்போம். இதுக்கு ஹெச்சிஎஃப்னா இது 13 தான் அடி போகும். 5 13 65, 9 13 117, இல்லைன்னா 10னா 130 வரும். அப்போ 13. ஸோ ஹெச்சிஎஃப் 13. அப்போ இதில் என்ன சொல்ல வராங்கன்னா 65m மைனஸ் 117 ஈக்குவல் டு நமக்கு 13.
ஓகேவா? ஏன்னா இந்த ரெண்டு நம்பரோடைய ஹெச்சிஎஃப் தான் அவங்க இப்படி சொல்லியிருக்காங்க. நம்ம தான் ஹெச்சிஎஃப் கண்டுபிடிச்சிட்டோமா 13ன்ட்டு. இப்போ இங்கே எந்த நம்பர் போட்டால் எங்கே 13 வரும்? ஓகேவா? 1ஆம் நம்பர் போட்டால் 65, இது நிறைய வரும். 2 போடுங்க. 2 போட்டிங்கன்னா என்ன வரப்போகுது? 65 டபுள் ஆயிரும். 65 டபுள் ஆச்சுன்னா இவ்வளோ 130. 130 மைனஸ் இப்போ எம் வந்து 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஆப்ஷனில் வந்து இருக்கும். ஓகேவா? 1 2ன்னு இருக்கும். அப்போ எம் வந்து 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 130 மைனஸ் 17 13. ஸோ ஹெச்சிஎஃப் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகிவிட்டது. ஸோ இந்த கணக்குடைய ஆன்சர் வந்து என்னது? எம்மோட வேல்யூ 2. ஓகே, லாஸ்ட் ஒரு கணக்கு பாருங்க. இரு எண்களின் எல்சிஎம் ஆனது ஹெச்சிஎஃப்பின் 20 மடங்காகும். ஓகேவா? எல்சிஎம் ஆனது என்னது? ஹெச்சிஎஃப் உடைய 20 மடங்காகும். அதாவது என்னன்னா ஹெச்சிஎஃபோட வேல்யூ வந்து 1ன்னா அதை வந்து 20 டைம் மல்டிப்ளை பண்ணி வரக்கூடியது தான் எல்சிஎம். ஓகேவா? அதனால இப்படி தான் எழுதணும். எல்சிஎம் ஆனது, இரு எண்களின் எல்சிஎம் ஆனது ஹெச்சிஎஃப்பின் 20 மடங்காகும். இதை கரெக்டாக எழுதிக்கோங்க. அடுத்தது எல்சிஎம் ப்ளஸ் ஹெச்சிஎஃப் இதோட கூடுதல் வந்து 2520 எனில் எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. ஒரு எண் வந்து 480 எனில் மற்றொரு எண் வந்து என்னன்ட்டு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஓகே, இப்போ நமக்கு இங்கேருந்து தான் கணக்கு செய்ய முடியும். இப்போ எல்சிஎம் ப்ளஸ் ஹெச்சிஎஃப் இஸ் ஈக்குவல் டு 2520 எனில் இந்த இடத்த சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இப்போது எல்சிஎம் இதை ஷார்ட் எழுதிக்கோங்க. எல்சிஎம்க்கு எல்லுன்னு எழுதிக்கோங்க. எல்சிஎம் இஸ் ஈக்குவல் டு 20H. ஏன்னா இதில் சப்ஸ்டியூட் பண்ணதுங்காடி. அப்போ இங்கே எல் இருக்கா? எல்லில் வந்து என்ன போடலாம்? எல் இஸ் ஈக்குவல் டு 20H. ஏன்னா எல்சிஎம் வந்து 20 மடங்கு ஹெச்சிஎஃப் தானே. அப்போ 20H ப்ளஸ் ஹெச் இஸ் ஈக்குவல் டு 2520. இப்போ இந்த ரெண்டு கூட்டிங்கன்னா 21H இஸ் ஈக்குவல் டு 2520. அடுத்து ஹெச் இஸ் ஈக்குவல் டு இந்த 21 இங்கே கொண்டு வந்து அடி கொடுத்தீங்கன்னா ஒரு 21 மிச்சம் 4 21 2 21 42. இந்த 0 அப்படி சேர்த்துக்கோங்க. 120. அப்போ நமக்கு தெரிஞ்சிட்டு இப்போ ஹெச்சிஎஃப் வந்து என்னது? ஹெச்சிஎஃப் வந்து 120. ஓகே, ஹெச்சிஎஃப் 120னா எல்சிஎம்முக்கு இந்த கண்டிஷன் கொடுத்துருக்காங்களா? ஓகேவா? அப்போ நம்ம ஃபார்முலா எழுதிடும். இரு எண்களின் பெருக்கல் பலன் இஸ் ஈக்குவல் டு எல்சிஎம் இன்ட்டு ஹெச்சிஎஃப். இரு எண்களில் ஒரு எண் நமக்கு தெரியும் 480, இன்னொரு எண்ணு தெரியாது வச்சுக்கோங்க. எல்சிஎம் இருக்கா? எல்சிஎம்னா என்னது? 20 இன்ட்டு ஹெச்சிஎஃப். அப்போ 20 இன்ட்டு ஹெச்சிஎஃப் வந்து 120 அண்ட் ஹெச்சிஎஃப்கான வேல்யூ ஒரு 120. ஓகே, இதை நீங்கள் மல்டிப்ளை பண்ணிவிட்டு கூட இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாம். மல்டிப்ளை பண்ணிவிட்டு அடி கொடுக்குதுல இப்படி அடி கொடுக்குது ஈஸினால அப்படி வச்சுருக்கேன். அப்போ ஒய் இஸ் ஈக்குவல் டு இந்த நம்பர் இங்கே கொண்டு வந்துடுங்க. 480. 0 0 கேன்சல். ஒரு 12 12 4 12 48. ஒரு 4 3 12 300. 3 2 6. ஓகேவா? 3 2 6 2 0 போட்டுருங்க. ஸோ 600. ஸோ மற்றொரு எண்ணோட வேல்யூ 600. இதே கேள்வியை கொடுத்துட்டு என்ன கேட்டிருக்காங்கன்னா மற்றொரு எண்ணின் பாதி வந்து என்னென்னு கேட்டிருக்காங்க. பாதி வந்து என்னது? இது இன்னொரு கேள்வி. ஒய் இஸ் ஈக்குவல் டு இதோட பாதி 300. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. வேறு ஒரு வீடியோன்னு சந்திப்போம். நன்றி, வணக்கம், பை.